நீலகிரி மாவட்டத்தில் கேட்டா எங்களையே வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க மனக்குமுறல் வெளிப்படுத்துறாங்க சார். நீங்கள் ஒவ்வொரு கேள்வி இப்படி கேட்குறீங்க. முதல்ல என்னங்கிறீங்க வேறு மாவட்டத்துக்கு வருவாங்களான்னு கேட்குறீங்க. வந்து வேற இல்லை வரக்கூடாதுன்னு யாரும் சொல்ல. காவல்துறை வேண்டுகோள் வைத்திருக்கிறதை தவிர நாங்கள் வரக்கூடாது என்று சொல்லவில்லை. முதல்ல இப்போ தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் காவல்துறையை சார்ந்தவர்கள் அதிகமான கூட்டம் இவருக்கு வரும் என்ற முறையில் எல்லா மாவட்டம் இங்கே கூடினால் இந்த இடம் தாங்காது, காவல்துறையால் அதை கட்டுப்படுத்த முடியாது என்ற முறையிலே தான் அவர்கள் வேண்டுகோள் வைத்திருக்கிறார்களே தவிர வேறொன்றுமில்லை. எங்களுக்கு எல்லோரும் வர வேண்டும், எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். தேர்கூடி ஊர் கூடினால்தான் தேர்கூடி இழுக்க முடியுமே தவிர இல்லை என்றால் இழுக்க முடியாது. நாங்கள் யாரையும் வேண்டாம்னு சொல்லி நீங்கள் ஒரு கொஸ்டின் போட்டு என்னை மடக்கிறீங்க. இல்லை இருங்க, இல்லை அது என்ன ஐடென்டி பண்ண முடியுமாங்க? இருங்க இல்லை ஏனுங்க, இந்த மாதிரி கொஸ்டின் போட்டு எங்களை மடக்கூடாது. தயவு செஞ்சு உங்களுக்கு பத்திரிக்கையாளருக்கு திறமை இருக்குது, திறமையை காட்டி அதில் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட்டாக போடணும்னு நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு இந்த மாவட்டம் அமைதியான மாவட்டம், பத்திரிக்கையாளர் அருமையான மக்கள், நீங்கள்லாம் அதுக்காக பத்திரிகை தலைமைக்காக 2 கொஸ்டினை போட்டு ரோலிங் ஓட்டிடாதீங்க. தயவு செஞ்சு தயவு கூர்ந்து உங்களுக்கு கேட்கறது இந்த நிகழ்ச்சி நல்லா நடக்கிறதுக்கு நீங்களும் இணையிருக்கா அது பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். சார், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு நீங்க தான் தேர்தல் வியூகங்களை வகுத்து கொடுத்தீங்க, பயண திட்டங்களை அமைச்சு கொடுத்தீங்க. இப்ப தாவேக தலைவர் விஜய்க்குமே தொடர்ச்சியாக, அதாவது ஈரோடு இதுக்கு அடுத்தபடியான பணிகளை நீங்க அதுக்கான திட்டமிடலை மேற்கொண்டீங்க. இல்லை, அவர் விருப்பப்பட்டால் அதை செய்வேன். இதுவரையும் அந்த மாதிரி உங்கள்கிட்ட பேசி இல்லை, நீ தானே ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சி நடக்குது.